மைசூர் அரண்மனையை கட்ட தொடங்கின வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1897 வருஷம் அக்டோபர் மாதம் தொடங்கியிருக்காங்கங்க. 15 வருஷமாக கட்டி முடித்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1912 வருஷம் முடிச்சிருக்காங்கங்க. இது எல்லாமே ஓவியம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்தியா ஃபேமஸ் ஆர்டிஸ்டான ராஜா ரவிவர்மாவோட ஓவியங்கள் தான் இதெல்லாம். ராஜா ரவிவர்மா எலிசபெத் ராணியை எப்படி தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. ஆமாங்க, இது எல்லாமே வரைபடம், அவ்வளோ அருமையான வரைபடங்கள் இந்த மைசூர் மகாராஜா அரண்மனையில் பார்வைக்காக வச்சுருக்காங்க. புகழ்பெற்ற இந்திய ஓவியரான ராஜா ரவிவர்மா பிறந்த வருஷம் 1848 பிறந்து 1906 இறந்துருக்காருங்க. மைசூர் அரண்மனையில் 9 புராண கதைகளை வரைஞ்சிருக்கிறாருங்க. ஜெகன்மோகன் அரண்மனையில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஓவியங்களை கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக போற்றப்படுகிறது. 50 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த அரண்மனையை கட்டி முடிக்கிறதுக்கு 41,47,913 ரூபாய் ஆயிருக்குங்க அந்த காலத்திலேயே. மைசூர் அரண்மனை தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரம் கொண்டது. மிகப்பெரிய நுழைவு வாயில், திறந்த வெளி ஹால், மாட மாளிகை, கூட கோபுரம் என பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிப்ட் வசதிகள், வேட்டையான் அறை, பிரம்மாண்டமான படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளது. மைசூர் ஓவியத்தின் தனித்துவம் வாய்ந்த பள்ளி. விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் அவரது அரச ஆதரவில் இருந்த கலைஞர்கள் மைசூர், தஞ்சை, சூர்பூர் போன்ற பல்வேறு இடங்களில் குடிபெயர்ந்தனர். மைசூர் ஓவியங்கள் மங்கலான வண்ணங்களுக்கு பெயர் பெற்றது. இதுதாங்க மைசூர் மகாராஜாவோட சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்ட சிலை. இப்போ நம்ம தர்பார் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் மன்னர் மக்களை சந்திக்கிறதும், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதும், கிஃப்ட் வாங்கிக்கிறதும் இந்த இடத்துல தான் நடக்கும். அதாவது குடும்ப நிகழ்ச்சிகள் இங்கே தான் நடக்கும். லைனாக சேர் போட்டு உட்காந்து அந்த இடத்துல தான் குடும்ப நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த ஃபேனு, லைட்ஸ் எல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல இல்லையா? இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு டியூப் லைட் ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஆனால் இந்த லைட்ஸ் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியலைங்க. இந்த படிக்கட்டு பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே சுற்றி வர மாதிரி அந்த காலத்துலேயே இப்போ இருக்கிற மாடுலேஷன் படி கட்டியிருக்கிறாங்க. கலர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், லைட் கலர் கொடுத்துருக்காங்க. இது தாங்க ஓப்பன் ஹால். இங்கே மகாராஜா மகாராணிகளை பார்வையிடுவாராம், அதாவது ஹாய் சொல்லுவாராம். மேலே உள்ள அந்த திரையை விளக்கிட்டு மகாராணிகள் எல்லாம் மகாராஜாவை பார்ப்பாங்களாம். இந்த பிரம்மாண்டமான மைசூர் அரண்மனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மைசூர் அரண்மனை அம்பா விலாசை பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக நாம் போக போகிறது பிருந்தாவன் கார்டன் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.